இந்த சாட்சியை நீங்க குறுக்கு விசாரணை பண்ண விரும்புறீங்களா? நான் இந்த சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணணும் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். அண்ணா, யூனியன் ஆஃபீஸில் நான் பேசினதெல்லாம் இருக்கட்டும். ஆஃபீஸில் என் கூட 2-3 ஆளுங்க இருந்தாங்கன்னு சொன்னீங்களே, 2 பேரா இல்லை 3 பேரா? கரெக்டாக சொல்லுங்க. அது 2 பேரா 3 பேரா? 2 பேரு. இல்ல 3 பேரு. சரி, அவங்க யாருன்னு சொல்ல முடியுமா? ஐ அப்செக்ட் யுவர் ஆனர். குற்றவாளி ஜீவா தேவையில்லாத கேள்விகளை கேட்டு சாட்சிகளை திசை திருப்ப பார்க்கிறார். கொலை திட்டம் தீட்டுறாங்களே என்ற அதிர்ச்சியில குமார் இருந்திருக்காரு. அப்படிப்பட்டவரு அந்த அதிர்ச்சியில இருக்கும்போது எப்படி மத்தவங்களை கவனிக்க முடியும்? லாயர் சார், வர்தனை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதை அண்ணா கவனிச்சிருக்காரு. கத்தி எடுத்து பாக்கெட்ல சுருவனதையும் கவனிச்சிருக்காரு. இதெல்லாம் வேண்டாங்கன்னு கெஞ்சிருக்காரு. இவ்ளோ விஷயம் நடக்கிறப்போ கூட இருக்கவங்களை எப்படி கவனிக்காம விட்டுருக்க முடியும்? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். ஐயா, இப்ப நல்லா ஞாபகம் வந்துருச்சுங்கய்யா. அன்னைக்கு ஜீவா கூட இருந்தது மாரி, முனுசாமி, ஏழுமலங்கய்யா. அண்ணா, ஒரு நிமிஷம். அந்த மேனேஜர் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு மாறி வேலைக்கே வரல. அவர் மாமன் பொண்ணுக்கு கல்யாணம்னு ஊருக்கு போயிருந்தாரு. அப்படி இருக்க ஏன் கூட எப்படி இருக்க முடியும்? ஏன் சார், ஒரு சாட்சியை ரெடி பண்ணும்போது இப்படி அரைங்குறையுமா ரெடி பண்ணுவீங்க? நல்லா பக்காவா ரெடி பண்ண வேண்டாம்? யுவர் ஆனர், இந்த சாட்சி தொடர்பா நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். வித் யுவர் பெர்மிஷன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். இன்ஸ்பெக்டர், நான் மேனேஜரை கொலை பண்றதா சொல்லிட்டு கிளம்பினப்போ கூட இருந்ததாவும் கத்தி எடுத்து வச்சதை பார்த்ததாவும் உங்க சாட்சி குமார் சொல்லியிருக்காரு. கொலை பண்ண கிளம்பினப்பவே அவர் உங்களுக்கு தகவல் சொல்லிருக்கலாம்ல? சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? இவரும் இந்த கொலைக்கு உடந்தன் தானே அர்த்தம். அப்போ அவர் மேல கேஸ் போட்டீங்களா? இல்லல்ல. ஏன் போடல? அது வந்து நான் சொல்லுங்க. ஓகே, நீங்க போலாம். இன்ஸ்பெக்டர், நீங்க போகலாம். Yes, sir. அடுத்த சாட்சி அமிர்தவல்லிங்க ஐயா. அமிர்தவல்லி. வணக்கம் ஐயா. ஏமா, உங்க வீட்டுக்காரர் கொல்லப்பட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுமா. ராத்திரி 8:30 மணி இருக்குங்க ஐயா. எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. என் வீட்டுக்காரு இவரும் காரசாரமா பேசிக்கிட்டாங்க. இன்கிரிமெண்ட் பிரச்சனைன்னு அவர் பேசினதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஹோட்டலுக்கு வா பேசணும்னு சொல்லி அவர் கூப்பிட்டாரு. இந்த நேரத்துல வர முடியாதுன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனாலும் எதையோ இவன் சொல்லி அவரை பயமுறுத்தி வர வச்சுட்டான். அவர் கிளம்புறப்ப கூட போகாதீங்கன்னு எவ்வளவோ சொன்னேன். காலையில பாத்துக்கலாங்கன்னு சொன்னேன். போகலின்னா ஜீவா என்ன கொன்னுடுவான்னு பயந்து போய் பேசினாரு. இவனால அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்து போய் தான் அனுப்பி வச்சேன். ஆனா அந்த பாவி அநியாயமா அவரை கொன்னுட்டான். அம்மா, உங்களுக்கு நடந்த இழப்ப நினைச்சு நான் உண்மையிலேயே வருத்தப்படுறேன். வர்தன் சாருக்கு மாச சம்பளம் எவ்வளவுமா? மாசம் 20,000 ரூபாய். ஆரம்பத்துல இருந்து அவ்வளவுதானா, இல்ல இடையில ஏதாவது இன்கிரிமெண்ட் போட்டாங்களா? இல்ல சார், இத பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? ஐ அப்செக்ட் யுவர் ஆனர். இந்த கேஸுக்கும் குற்றவாளி கேட்கிற கேள்விக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு புரியல. சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். என் குறுக்கு விசாரணைய முழுசா முடிக்க விட்டாருன்னா வக்கீல் சாருக்கு நான் புரிய வைக்கிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். தேங்க்யூ யுவர் ஆனர். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. எவ்வளவு விசுவாசமா இருந்தோம் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அடிக்கடி என்கிட்ட புலம்புவாரு. நன்றி கெட்ட ஜென்மோன்னு இந்த கம்பெனியை திட்டுவாரு. அப்படின்னா அவருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சுமூகமான உறவு இல்ல, அப்படிதானே? சரி, அது விடுங்க. உங்க கணவர் இறந்ததும் கம்பெனில இருந்து எவ்வளவு நஷ்டஈடு கொடுத்தாங்க? 1,00,000 ரூபாய். அதை தவிர வேற ஏதாவது இருக்கா? வீடு, நிலம் இந்த மாதிரி? இல்ல. அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னால பட்டாளத்துக்கு பக்கத்துல ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள நிலத்தை உங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கீங்க. அதுக்கான பணம் எப்படி வந்துச்சு? அது அது
யுவர் ஆனர், எனக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காகவே இந்த அம்மாவுக்கு கம்பெனி மேனேஜ்மெண்ட் அந்த நிலத்தை வாங்கி கொடுத்துருக்கு. இந்த அம்மா பேர்ல இருக்கிற அந்த நிலத்தோட பத்திரம், அதுல கம்பெனி லீகல் அட்வைசர் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு. யுவர் ஆனர், கம்பெனி தான் அந்த நிலத்தை இந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்குங்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? புருஷனை இழந்து தவிக்கிற இந்த அம்மா மேல இறக்கப்பட்டு கம்பெனியே இந்த உதவியை செஞ்சிருக்கலாம் இல்லையா? அதுதான் உண்மைன்னா நேரடியா செஞ்சிருக்கலாமே. ஏன் யாருக்கும் தெரியாம உதவி செய்யணும்? கம்பெனில யார் இறந்தாலும் 10,000 ரூபாய் மட்டுமே நஷ்ட ஈடு கொடுக்கிற கம்பெனி இவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு. அவர் பெரிய பதவியில இருக்கிறதுனால அதை கூட ஏத்துக்கலாம். ஆனா நிலத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யுவர் ஆனர், நீங்க அனுமதி கொடுத்தா அடுத்த சாட்சியை கூப்பிடலாமா? எஸ், அடுத்த சாட்சி. ஐயா அடுத்ததா மாறிங்கிறவர் ஐயா. மாறே, வணக்கம் ஐயா. நான் எங்க ஏரியால பேப்பர் போற வேலை செஞ்சிட்டு இருக்கேன். காலையில 2:30 மணிக்கெல்லாம் பேப்பர் எடுக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டு இருக்க நேரத்துல வழியில இவரும் செத்து போனவரும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ குடிகாரங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு கொஞ்ச தூரம் தான் போயிருப்பேன். அப்ப ஆண் அலற சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தேன், அவர் அருவாளால வெட்டிட்டு இருந்தாரு. இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா பிரச்சனை நினைச்சுக்கிட்டு நான் அங்கிருந்து ஓடிட்டேங்க ஐயா. யுவர் ஆனர், இந்த கொலையை ஜீவாதான் செய்தார் என்பதற்கு கண்ணால் பார்த்த இந்த சாட்சியே போதுமானது என்று நான் நினைக்கிறேன். கொலை செய்யப்பட்ட இடத்தில் ஜீவாவுடைய ஐடி கார்டும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கொடூரமான கொலையை செய்த கொலை குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை வழங்க வேண்டும் என்று கனம் கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணணும் யுவர் ஆனர். ரெக்வெஸ்ட் கிராண்டட். என் தம்பி, அன்னைக்கு நீ என்னை பார்த்ததா சொன்னியே, நான் அன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு சொல்ல முடியுமா? இருட்டா இருந்ததுனால சரியா தெரியலங்க. சரி, அதை விடு. உன் மாச சம்பளம் எவ்வளோ? 2000 ரூபாய். உன் வீட்ல புதுசா ஒரு கலர் டிவி வாங்கி வச்சிருக்கியே, அதோட விலை எவ்வளோ? 9000 ரூபாய். அந்த டிவியை வாங்குறதுக்கு உனக்கு பணம் ஏது? அது எனக்கு மாசம் மாசம் வர சம்பளத்துல சேர்த்து வச்சு நான் வாங்கினேன். இவன் பொய் சொல்றான் யுவர் ஆனர். ஆர்கியூமெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. அந்த டிவிக்கான பேமெண்ட்டை கம்பெனி தான் கொடுத்துருக்கு. டிவி வாங்குறதுக்கு முதல் நாள் கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து 7000 ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த பணத்தோட சீரியல் நம்பரும் டிவிக்காக கொடுக்கப்பட்ட சீரியல் நம்பரும் ஒன்னா இருக்கு யுவர் ஆனர். பேங்க்ல இருந்து வாங்கின இந்த விவரத்தெல்லாம் கோர்ட்டார் முன்னாடி ஒப்படைச்சிருக்கேன். மதன் ஆட்டோமொபைல் கம்பெனி சம்பந்தமே இல்லாம ஒரு பேப்பர் பையனுக்கு ஏன் டிவி வாங்கி தரணும்? எனக்கு எதிரா அரசு தரப்புல கொண்டு வந்த எந்த சாட்சியும் உண்மையானது இல்லை யுவர் ஆனர். இது என்னோட குறுக்கு விசாரணையிலேயே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். குமாரன் நான் கத்தியோட கிளம்புன்னு சொன்னாரு. ஆனா அரிவாளால வெட்டப்பட்டு இறந்திருக்காருன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அன்னைக்கு என் கூட இருந்தவங்க அவங்க மேலேயும் ஏன் கேஸ் ஃபைல் பண்ணல? எனக்கு எதிராக பொய் சாட்சி சொல்றதுக்காக வரதன் சார் மனைவியும் பேப்பர் பையனும் விலைக்கு வாங்கப்பட்டிருக்காங்க. என்ன இந்த கொலை கேஸ்ல மாட்டி விடணும்னு இந்த சாட்சியெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு யுவர் ஆனர். ஏய், வெளியே விட்டுருவாங்களா? கோர்ட்ல இன்னொரு உண்மையையும் நான் சொல்லி ஆகணும் யுவர் ஆனர். என்னை காப்பாத்திக்கிறதுக்கான ஆதாரத்தை நான் தேடி அலைஞ்சிட்டு இருந்தப்ப உண்மையான குற்றவாளி யாருங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கொலையாளி யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க கம்பெனியோட எம்டி மதன். ஐ அப்செக்ட் யுவர் ஆனர். தான் தப்பிக்கிறதுக்காக ஒரு பெரிய மனிதர் மேல குற்றவாளி பழிய போடுறது நியாயமே இல்ல. நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன் யுவர் ஆனர். அந்த ஆதாரத்தை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அனுமதி கேட்டுக்கிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு. வணக்கம் ஐயா. என்ன நடந்துச்சுன்னு நீங்களே சொல்லுங்க. மேனேஜரை நாங்க தான் ஐயா வெட்டி கொன்னோம். அதுக்காக மதன் சார் எங்களுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு. வேலையை முடிச்சதும் எங்களை வெளியூருக்கு போக சொல்லிட்டாரு. நாங்க ஊட்டிக்கு போயிட்டு நேத்து தாங்க இங்க வந்தோம். ஆந்திரா பக்கம் போயிடலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள இவரோட ஆளுங்க எங்களை பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் கட்டுக்கதை யுவர் ஆனர்.
ஜீவா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி பொய் சாட்சிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். இல்லை யுவர் ஆனர். எம்டியோட வீட்டு போனுக்கு இவங்க ஏரியா பிசிஓல இருந்து அடிக்கடி பேசினது, ஊட்டி லாட்ஜ் நம்பர்ல இருந்து பேசினது, ஊட்டிக்கு போறதுக்கு கம்பெனியே டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தது, இது எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு. அதையெல்லாம் நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இன்கிரிமெண்ட் பிரச்சனையில மேனேஜர் தான் எம்டி சார்பா பேசி எங்களை சமாளிப்பாரு. அதுக்காக எம்டி அவருக்கு பணம் கொடுக்கணும்னு வரதன் எதிர்பார்த்தார். யுவர் ஆனர், எம்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் வரி கட்டாம ஏமாத்திருக்கீங்க, உங்களை பத்தி கவர்மெண்ட்ல போட்டு கொடுத்துருவேன்னு வரதன் மிரட்டியிருக்காரு. அதனால என்ன மாதிரியே வரதனும் எம்டிக்கு எதிரி ஆயிட்டாரு. அவரை கொன்னுட்டு பழிய ஏன் மேல தூக்கி போட்டுட்டா ஒரே சமயத்துல 2 எதிரிங்களையும் ஒழிச்சு கட்டிடலாங்கிறது எம்டியோட பிளான். அதுக்காக தான் இந்த கொலையே நடந்திருக்கு. இருதரப்பு வாதங்களையும் கேட்டபோது ஜீவாவுக்காக திட்டமிட்டு பொய் வழக்கு புனையப்பட்டிருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. எனவே ஜீவாவை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. மதன் இண்டஸ்ட்ரீஸ் எம்டி திட்டமிட்டு கொலையை செய்திருக்கிறார் என்ற கோணத்தில் இந்த வழக்கை மறு விசாரணை செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. கோர்ட் அட்ஜர்ன். சார், இங்க எதுக்கு வந்தீங்க இன்ஸ்பெக்டர்? அந்த ஜீவா வெளில வந்துட்டா இன்ஃபார்ம் பண்ண வந்தீங்களா, இல்ல நான் தோத்துட்டேன் ஆறுதல் சொல்ல வந்தீங்களா? சாரி சார். உங்க இழப்புன்றது இது ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனா உங்களுக்காக நான் லட்சக்கணக்காக இழந்திருக்கேன். உங்களால மான மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். நீங்க லீகல் அட்வைசர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எல்லாரும் நம்ப வச்சு என்ன கழுத்து எடுத்துட்டீங்க. இந்த இழப்பெல்லாம் எப்படி சார் ஈடுகட்ட போறீங்க? சார், நான் தான் அன்னைக்கே சொன்னல சார், ஜீவா வெளியே வந்துட்டானா அவன் வாழ்க்கையை முடிச்சிடறேன்னு. நான் யார் வார்த்தையும் நம்ப தயாரா இல்ல. முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து கூப்பிடுங்க. நான் சொல்றது உங்க காதுல விழல இன்ஸ்பெக்டர். ஜீவா செத்துட்டாங்கிற செய்தியோட இங்க வரணும். கிளம்புங்க சார். அதுக்கு முன்னாடி அபிஷியலா எனக்கு ஒரு கடமை இருக்கு சார். மேனேஜர் வரதனை கொலை பண்ண குற்றத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஏய், என்ன தைரியம் இருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவேன். வேற யாராவது சொல்லியிருந்தா கொன்றுப்பேன். கொஞ்ச நாள் என் கூட பழகி இருக்கிறதுனால உன்னை நான் சும்மா விடுறேன். சாரி சார். நீங்க தான் வரதனை கொலை பண்ணீங்கன்னு ஜீவா ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிட்டான். உடனே உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. யார் ஆர்டர் பண்ண எனக்குனையா? நான் உனக்கு அள்ளி அள்ளி காசு கொடுத்துருக்கேன். அந்த நன்றி விசுவாசம் இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? நடராஜன் ஒரு விஐபி, அவர் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கணும். அதையும் மீறி உனக்கு பிரஷர் வந்தா இந்த காக்கி சட்டியை தூக்கி போட்டுல வந்திருக்கணும். சார், இது என்னோட வாழ்க்கை சார். இது எப்படி சார் என்னால தூக்கி போட முடியும்? கட்டுக்கட்டான தூக்கி போட்டப்போ சந்தோஷமா வாங்கிட்டேல்ல. இது உன் வேலை. இதுக்கு துரோகம் பண்றோம் அப்போ உனக்கு தோணலையா? உங்க கோபம் நியாயமானதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னோட சுச்சுவேஷன் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உங்களை உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லி மேலிடத்துல இருந்து உத்தரவு போட்டாங்க. என்னால எதுவும் செய்ய முடியாது சார். நான் முடியாதுன்னு சொன்னா கூட வேறொரு இன்ஸ்பெக்டர் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண தான் போறாரு. புதுசா வரவர் எப்படியும் உங்க கையில விலங்கு மாட்டி தான் கூட்டிட்டு போவாரு. அந்த அவமானம் வேண்டான்னு சொல்லி தான் நானே வந்தேன். உங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னது கூட ஃபார்மாலிட்டிக்காக தான். எப்போ போல ஸ்டேஷனுக்கு வாங்க. அதுக்குள்ள உங்க லீகல் அட்வைசர் லாயரை பிடிச்சி எப்படி ஜாமீன் எடுத்துருவாரு. வேறொரு நல்ல லாயரை பார்த்து கேஸை உடைச்சிருவோம். எனக்காக கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார், போல வாங்க சார். என்ன தேடுறீங்க? இல்ல, புதிய தரிசனம்னு பொன்னியில எழுதின புக் ஒண்ணு அதை அங்க வச்சிருந்த காணோம். நீ பாத்தியா?
இவ்வளவு நாள் புத்தகம் புத்தகம்னு படிச்சிட்டு இருந்தது போதும் தோழரே. வீட்டுக்கு புது பொண்டாட்டி வந்தாச்சு, இனிமே அவளை கவனிங்க. நான் படிக்கிற புத்தகம், நான் கலந்துக்கிற போராட்டம்லாம் பிடிச்சதுனால தானே மேடம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால. இப்ப எனக்கு இது பிடிக்கல. பிடிக்கலையா? இனிமே இங்க இருக்கிற புத்தகத்தெல்லாம் படிக்கணும், என் கூட ஊர்வலம் போராட்டத்துக்கெல்லாம் வரணும், புரியுதா? ஆ. அதெல்லாம் இருக்கட்டும் தோழர். என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா? மாற்றமா? அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே. நல்லா பாருங்க. அதே மாதவிதான், ஒரு மாற்றமும் தெரியலையே. கல்யாணத்துக்காக தான் நான் புடவே கட்டினேன். எனக்கே என்ன பார்க்க புதுசா இருக்கு. நீங்க ஏதாவது சொல்வீங்கன்னு பார்த்தேன். கேட்டா கூட எந்த மாற்றமும் தெரியலன்னு சொல்றீங்க. அம்மா தாயே, கோஷம் போடுறது, பொதுக்கூட்டத்துல பேசுறது தான் நமக்கு தெரியும். கொஞ்சி பேசுறது, காதல் மொழி பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆ? எதுக்கு சிரிக்கிற? ஒன்னும் இல்ல. ஒண்ணு இல்லாததுக்கெல்லாம் யாராவது சிரிப்பாங்களா? ஆ? சொல்லு, எதுக்கு சிரிக்கிற? இல்ல, தோழருக்கு குடும்பம் நடத்துறது, குழந்தை பெத்துக்கிறதெல்லாம் தெரியுமான்னு நினைச்சேன், சிரிச்சேன். குழந்தையா? குழந்தைங்கன்னு சொல்லு. எனக்கு எப்படியும் ஒரு 7-8 குழந்தைங்க வேணும். அது என்ன கணக்கு? 7-8 குழந்தைங்க? 7 பேர் இருந்தாதான் சட்டப்படி ஒரு சங்கமே ஆரம்பிக்க முடியும். நம்ம வீட்லயே 7 குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு மழலையர் மன்றம் ஆரம்பிச்சிடலாம்ல. அதுக்குதான். ஐயோ, தேடி தேடி எனக்குன்னு இப்படி ஒரு புருஷன் கிடைச்சாரு பாருங்க. வீட்டுக்குள்ளேயே சங்கம் வைக்கிறாரு என் புருஷன். ஏன் தோழர் எப்படிப்பட்ட புருஷன் வேணும்னு ஆசைப்பட்டீங்களா? வேலை வேலை முடிஞ்சதும் வீடு, வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டிய பீச், பார்க்கு, சினிமான்னு கூட்டிட்டு போற புருஷன். அவரு சம்பாதிச்ச காசுல எனக்கு நிலாவை பாக்குற மாதிரி ஒரு மாடி வீடு, ஒரு கார். போதும் 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 தோழரே, எனக்கும் அந்த ஆசைலாம் இருக்கு. வேர்வை சிந்தி உழைக்கிற ஒவ்வொரு தொழிலாளிக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி வீடு, காரு இதெல்லாம் கிடைக்கணும். அதான் என் ஆசை. இப்போதைக்கு என் புது பொண்டாட்டிக்கு சினிமா டிக்கெட் மட்டும் வாங்கியிருக்கேன். ரெடி ஆகுங்க, கிளம்பலாம். ஓகே? யூனியன் லீடரு இன்னைக்கு மட்டும் போராட்டத்தை எல்லாம் மறந்துட்டு எப்படி சினிமாவுக்கு வராராம்? என்ன படம்னு கேட்கலையே. என்ன படம்? சிவப்பு மல்லி. மீனாட்சி, மீனாட்சி, என்னங்க? ஊருக்கு 10 டிக்கெட் புக் பண்ணியாச்சுமா. நாளை காலைல கிளம்பணும். எந்த ஊருக்கு போறீங்க? பாட்டி ஊருக்கு. ஏன் திடீர்னு? அங்கதானே நம்ம குலதெய்வம் கோயில் இருக்கு. நீ இந்த கேஸ்ல விடுதலாகி வந்தா அங்க பிரதர்ஷனம் பண்ணலான்னு வேண்டிட்டேன். அப்ப சரி. அது சரி, நீங்க 2 பேரும் சினிமா கிளம்புற, நீங்களே போலையா? இதோ கிளம்புறோமா. ஹலோ. ஹலோ, யாரு? ஜீவாவா? ஆமாங்க, நீங்க? என்னையா அதுக்குள்ள மறந்துட்ட? நான் இன்ஸ்பெக்டர் கருணாகரன் பேசுறேன். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, உனக்கும் எனக்கும் விட்டகுறை தொட்டகுறைன்னு ஒண்ணு பாக்கி இருக்கு. அதை முடிச்சாகணும்ல. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போ. இந்த பாருங்க, நான் அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்து ரிலீஸ் ஆயாச்சு. மறுபடியும் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? ஆட, அதைத்தான் நானும் சொல்றேன்ப்பா. உன் கேஸை நான் தானே என்கொயரி பண்ணேன். நீ ரிலீஸ் ஆகும்போது ஒரு சைன் வாங்க மறந்துட்டேன். வந்து ஒரு சைனை போட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இங்க பாருங்க, நான் என் ஃபேமிலியோட வெளியே போயிட்டு இருக்கேன். இப்ப வர முடியாது, அப்புறம் வரேன். இங்க பாரு ஜீவா, சுச்சுவேஷன் தெரியாம பேசாத. என்னமோ கோர்ட்ல பெருசா வாதம் என்ன? இந்த வாரம் வீக்லி ரிப்போர்ட் கொடுத்தாகணும். என்னென்ன கேஸ் முடிஞ்சிருக்கு, அதுல எத்தனை தண்டனை, எத்தனை ரிலீஸ்னு. இத பார், வந்து ஒரே ஒரு சைன் போட்டுட்டு போயிட்டேனா நீயும் நிம்மதியா போய் சேர்ந்துடலாம் இல்லையா? நான் என்ன ஒண்ண நிரந்தரமா வந்து இங்கேயே தங்க சொல்றேன். ஒரே ஒரு கையெழுத்து, அதை வந்து போட்டேனா எல்லா பிரச்சனையும் ஒரேடியா முடிஞ்சிடும்ல. சரி, பாக்குறேன். இங்க பாரு ஜீவா, பாக்குறேன்லாம் சொல்லாத. உடனே வந்து சைனை போடு. இல்லைன்னு வையே, கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து என்னை காய்ச்சி எடுத்துருவாங்க. ஓகே. என்னப்பா ஆச்சு? ஏதோ ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து விட்டு போச்சான். இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ண. அந்த இன்ஸ்பெக்டர் வேணும்னே உன ஒம்புகளுக்கான நினைக்கிறேன். அவன் சொல்ற மாதிரி எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. நீ போகாத ஜீவா. ஆமாப்பா, கோர்ட்டே உன்னை விடுதலை பண்ணிடுச்சு. அப்புறம் எதுக்கு இந்த கடைக்காரன் உனக்கு ஃபோன் பண்றான்? என் மனசுக்கு இது சரியா படல. நீ மாதவியை கூட்டிட்டு சினிமா கிளம்பு. எனக்கும் ஸ்டேஷன் போவேனான்னு தான் தோணுது. ஆனா அந்த ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து போட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும் ரிக்வெஸ்ட் பண்றான். அதான் யோசிக்கிறேன். டேய், நீ விடுதலை ஆகி வரும்போதே இதெல்லாம் வாங்க வேண்டியதானே?
வாங்காம விட்டது அவன் தப்பு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இந்த பாரு, அவன் இஷ்டத்துக்குலாம் போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. வரேன்னு ஏன் ஜீவா சொன்ன? என்னால வர முடியாதுன்னு கட்டன் ரைட்டா சொல்ல வேண்டியதானே? அவனால என்ன பண்ண முடியும்? சைன் போடாம வந்தா உன்னை தூக்கி உள்ளேயா வைப்பான்? சரிப்பா, நான் போகல. மாதவி, நீ போய் ரெடியாவு, நம்ம போலாம். ஜீவா, எனக்கு என்னமோ நீங்க ஸ்டேஷனுக்கு போறதுதான் நல்லதுன்னு தோணுது.